இவர் தான் வந்து இத்தாலி தேனீ விற்கிறதுக்காக நாட்டு தேனீக்கு நோய் இருக்கிறதா பொய் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நோய் தாக்கல், தாய் சேய் ப்ரூட் வைரஸ் நோய் தாக்குதலுக்கு உண்டான அறிகுறிங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி சங்கு மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து நோய் தாக்குதலுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து தாய் சேய் ப்ரூட் வைரஸ். இது வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து செட் ஆகாத இடத்துக்கு இந்த தேனீயை வந்து வளர்த்தாதீங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 பெட்டிக்கு நம்மளுக்கு அட்டாக் பண்ணியிருக்குங்க. தள்ளிக்குங்க. இதில் ஒரு பெட்டி, அந்த பெட்டி ஒன்று ஓடி போச்சுங்க. இதில் புறாமல் ஓடி போயிட்டு நம்ம வந்து சூப்பர் எடுத்துட்டோங்க. கொண்டு வந்து வைக்கும்போது இது வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறக்கா கேரளாவில் வந்து வாங்கி வச்சுருங்க. ஹில்ஸ் தேனி கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கி வச்சுங்க. ஆனால் அதுவுமே வந்து நம்ம ஏரியாவுக்கு செட் ஆக மாட்டேங்குது. இது வந்து இதே தான் பிரச்சனை இருக்குதுங்க. அது ஒருத்தர் வந்து திருநெல்வேலிக்கார ஒருத்தர் சொல்லி போன டைமில் கமெண்ட் போட்டிருந்தார். இப்போ நோயெல்லாம் நல்லா வளருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தேனீ பெட்டி விற்கிறவங்க வந்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. தேனீயெல்லாம் நல்லா வரும், நோய் இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோய் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா நோயினுடைய அறிகுறி. இந்த மாதிரி சங்கு மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அது வைரஸ் நோய்ங்க. ஒரு பெட்டிக்கு வந்தது அப்படின்னாக்கா எல்லா பெட்டியும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். இது வந்து ரொம்ப ஆபத்து. நோய் வந்து எல்லாத்தையும் ஓடிடுதுங்க. பார்த்திங்கன்னா அடையெல்லாம் வந்து ஒரு 20 நாளில் எவ்வளோ எப்படியா இருக்குன்னு வருங்க. எல்லா அடையெல்லாம் வேக்ஸ் மாற்று வந்துருக்குது. ஓடி போச்சதுமே வந்து நோய் தாக்குதல்னு அறிகுறி எப்படி அப்படிங்கிறத நம்ம காட்டுறோங்க. இது பூராமல் கீழே சுத்தம் பண்ணி கீழே வைங்க. இந்த மாதிரி ஓடி போன பெட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பெட்டியில் இருக்கிற தேனீக்கள் வந்து இதில் இருக்கிற தேனை திருடு வந்துடுங்க. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா நோய்கள் வந்து அதிகமாக பரவிடுது. அதனால் உடனே நம்ம பார்த்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கணும். இது என்ன பண்ணுறாலும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குங்க. ஒரு சில இடத்துக்கு வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பூரா ஓடி போய் வேக்ஸ் மாற்று வந்துருச்சுங்க. ஒரு 15 நாள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இது பூரா வேக்ஸ் மாற்று லார்வா. இது நான் 1998லேருந்து இந்த தேனீக்கு வந்து இதே பிரச்சனை தான். எனக்கு 2025 வரைக்கும் இது ஒன்றா இந்த நம்ம போலான் பட்டி எல்லாமே கொடுத்து பார்த்துங்க. இந்த போலான் பட்டிங்க அந்த கல் மாதிரி இருக்குங்க. அதை வச்சு பார்த்து இத்தாலி தேனி நல்லா வருது. இந்த வாரத்தில் இத்தாலி தேனி எல்லாம் பிரிஞ்சு போகுது. இந்த நாட்டு தேனி பார்த்திங்கன்னா நோய் வந்து எல்லாம் ஓடி போகுது. பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு தேனி வளர்ப்பால் வந்து நம்ம நாட்டு தேனிக்கு நோயே இல்லை, நான் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் வந்து இது நான் வரைக்கும் நோய் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. 1998லேருந்து எனக்கு நோய் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குங்க. இது நான் வரைக்கும் நிறைய வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். எதுவுமே அப்லோடு பண்ணல. ஏன்னாக்க நிறைய தேனீ வளர்ப்பாளர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, பெட்டி விற்றுட்ருக்காங்க, சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கு அப்படிங்கிறனால நான் வந்து எதுவுமே அது இது வரைக்கும் வெளியிடலைங்க. நோய் வந்து இதில் கிடையாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு சொல்லுங்கள். நான் வந்து ஒவ்வொன்றும் வந்து போதுமான வீடியோ ஆதாரத்தோடு நான் பதிவு பண்ணுறேங்க. நோய் இருக்குது, இன்னும் வந்து விலகலை அப்படிங்கிறது வந்து போதுமான ஆதாரத்தோடு நான் வந்து நாட்டு தேனீக்கு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஆதாரத்தை எல்லாமே பதிவு பண்ணுறேன்.